ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ப்ரோ அதான் இன்னும் ஒருத்தருக்கு வெயிட் பண்ணலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலா. ஏன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகுது, நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் ஒருத்தருக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே. ஓகே ப்ரோ. அதர்ஸ் ஜாயின் பண்றளோ நம்ம நம்ம வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, நீங்க இப்போ 2 பேருக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்க 2 பேத்துக்கு ஃப்ளட்டரை பத்தி முன்னே ஏதாச்சும் தெரியுமா? இப்போ நீங்க இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃப்ளட்டரை பத்தி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர் ஃப்ளட்டருக்கு ஃபெமிலியரா இருந்திருப்பீங்க. ஸோ எப்படி எதனால இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க? ஸோ எது உங்களோட இன்ட்ரெஸ்ட் தோணுச்சு? ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா? ம், ஆ, ஜாக்கிர் ரஹ்மான் ப்ரோ, ஆக்சுவலா உங்களோட மைக் வந்துட்டு எனபிள்ல இருக்கு. ஆனா நீங்க பேசுறது கேட்கல. ஃபர்ஸ்ட் மாதிரி அதே ப்ராப்ளம். நீங்க லீவ் ஆயிட்டு வேணா ஜாயின் பண்ணுங்க ப்ரோ, நோ ப்ராப்ளம். ம். சுதன் ப்ரோ, ஆப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நைஸ் நைஸ். பாடுங்களா? இப்போ ஆடிபிள் ப்ரோ, இப்போ ஆடிபிள் ப்ரோ. ஆக்சுவலி ஃப்ளட்டர் அது கூகுள் டெவலப் பண்ண ஃப்ரேம் ஒர்க் ம். பிளஸ் ரியாக்ட் நேட்டிவ் அது கூட காம்படிட்டராக வந்திருக்கு. பிளஸ் ஃப்ளட்டர் டைனமிக்கா எல்லாத்துக்கும் கிராஸ் ம். பிளாட்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யா யா. ஆண்ட்ராய்டு பிளஸ் iOS. ஐஓஎஸ். ம். ஓகே ஓகே. ரீசெண்ட் பாஸ்ட் 1 இயர்ல வெப் அப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் bro. ஆக்சுவலா வெப் அப்ளிகேஷன் சப்போர்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. ஸோ இப்போ பாஸ்ட் 1 இயரா வந்துட்டு நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா நிறைய ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ம். அதான் ப்ரோ. ஓகே, நம்ம இன்ட்ரோல நம்ம தெளிவா நம்ம பார்க்கலாம் அதை பத்தி. லெட்டர்னா என்ன? ஷூர் ஷூர். ஸோ அதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அது எல்லாமே நம்ம தெளிவா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகே, இதுக்கு முன்னே ஏதாச்சும் ஆப் டெவலப்மெண்ட் கத்துட்டு இருந்தீங்களா? லைக்
ஆண்ட்ராய்ட் நேட்டிவ் ஜாவா, கோட்லின் அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறது? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம், பக்காவாக சொல்லிடலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களோட டெடிகேஷன் மட்டும்தான் தேவை. ஸோ அது மட்டும் கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லா பண்ணிடலாம். ஸோ இப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு வேலிடாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட சைட்லேருந்து நான் எவ்வளோ என்னால் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியுமோ நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டிசிப்ளின்டாக கற்றுக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் தான் வேணும், மிச்சப்படி வேறு எதுவும் வேணும். அதை கரெக்டாக பண்ணிடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சேட்லேயே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க போதும். பட் ஆனால் இன்ட்ராக்டிவாக இருக்கணும் நம்ம கிளாஸ், அவ்வளோதான். ஸோ இல்லைனா உங்களுக்கும் போர் அடிச்சிடும், எனக்கும் போர் அடிச்சிடும், அவ்வளோதான். ஸோ இன்ட்ராக்டிவாக இருந்தால் தட் வில் பி பெட்டர். பேசிக் நாலேஜ் இன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோ. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த சென்ஸ் இந்த வெப் டெவலப்மெண்ட்டா? வெப் டெவலப்மெண்ட்ல HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் அது சொல்றீங்களா? ஆர் ரியாக்ட் ஜிஎஸ் ஃப்ரேம் ஒர்க் வைஸ் அந்த மாதிரி சொல்றீங்களா? ஓகே, 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 நைஸ், நைஸ், நைஸ் ப்ரோ. ஸோ அது இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. சுதன் ப்ரோ உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்களும் வந்துட்டு கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் கோப் அப் பண்ணுங்க, அவ்வளோதான். நம்ம லேர்ன் பண்ணிடலாம் பக்கவா. ஓகே. நீங்கள் ரெண்டு பேரும் காலேஜா ஆர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஓகே. சுதன் ப்ரோ. ரஹ்மான் ப்ரோ, யூ? I'm 21, passed out as PCA graduate, currently working as financial analyst. Oh, nice. அப்புறம் ஸோ ஆப் டெவலப்மெண்ட் மேலே எதனால் இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஸோ ஏன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் அனலிஸ்டாக இருக்கீங்க, பட் ஆனால் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஐடியில் போகணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணிட்டு ஸோ அதனால ஃப்ளட்டருக்கு வந்தீங்களா? நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ. நைஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஏன்னா வந்துட்டு ஸோ நீங்களும் வந்திருக்கீங்க கரெக்டாக. ஸோ உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நான் ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதர்ஸ் கேன் வாட்ச் த ரெக்கார்டிங் செஷன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ளட்டர் கற்றுக்க வந்திருக்கீங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்க வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. லைக் உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் வேணுமோ, என்னென்னலாம் கற்றுக்கணுமோ நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஸோ நானும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? ஓகே, ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளட்டர் அண்ட் டாட் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். லைக் ஃப்ளட்டர்னா என்ன, டாட்னா என்ன. ஸோ இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்ளட்டர் இன்ட்ரோ, அப்புறம் ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இப்போ ட்ரெடிஷ்னலாக என்ன அப்ரோச் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, முன்னாடி என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில். அப்புறம் ஃப்ளட்டர் அப்ரோச், ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம். தென் ஃப்ளட்டரோட அட்வான்டேஜஸ், அப்புறம் டாட்னா என்ன,
அப்புறம் டாட்க்கும் ஃப்ளட்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ஹவு டாட் இஸ் ரிலேட்டட் டு ஃப்ளட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் விட்ஜெட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம், ஃப்ளட்டர்னா என்ன. ஸோ இப்போ வந்துட்டு சொன்ன மாதிரியே தான், ஃப்ளட்டர் வந்துட்டு கூகுள், இவர் ஜாக்கிர் ரஹ்மான் ப்ரோ சொன்னார், ஃப்ளட்டர் வந்துட்டு கூகுள் டெவலப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கரெக்ட் தான். ஆனால் ஃப்ளட்டர் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்வொர்க். அது வந்துட்டு டெவலப் பண்ணது கூகுள் தான், அதை இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது கூகுள் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்வொர்க். ஓப்பன் சோர்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஓப்பன் டு ஆல், இட் இஸ் ஃப்ரீ ஆன் இன்டர்நெட். ஸோ எவ்ரி ஒன் கேன் கோ அண்ட் டவுன்லோட் இட். ஸோ இப்போ யார் வேணா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் ரிசோர்ஸாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதான் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2017 தான் ஃப்ளட்டரோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன், ஐ மீன் இனிஷியல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க 2017. இனிஷியல் வெர்ஷன் இந்த சென்ஸ் பீட்டா வெர்ஷன் சொல்லிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேபிளான வெர்ஷன், இப்போ அதாவது ஸ்டேபிளா ஃப்ளட்டர் அப்படின்னு என்னோட ஸ்டேபிளான வெர்ஷன் அவங்க எப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 2018 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளட்டர் யூஸ் பண்றது மூலியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸால ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யூஐ டெவலப் பண்ண முடியும். அப்புறம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். லைக் ஸோ இப்போ ஃப்ளட்டர்னாலே அது மெயினாக பேர் போனது எதுக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னாலே ஃப்ளட்டர். ஸோ ஃப்ளட்டர் இஸ் மெயின்லி மோர் அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே. அப்புறம் வந்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளட்டர் வந்துட்டு ஸோ அப்ளிகேஷனோட ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் வந்துட்டு இன்ட்ராக்டிவாக இருக்கும். அப்புறம் யூஐயும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரசிவாக இருக்கும். யூஐனா வேற ஒன்றும் இல்லை, யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த சென்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் யூசரால எதெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அதான் யூசர் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியது தான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே. இப்போ வந்துட்டு ஃப்ளட்டரை வச்சு நம்ம என்னென்னலாம் நம்ம கிரியேட் பண்ணலாம். லைக் வந்துட்டு இப்போ சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆப் வந்துட்டு டெவலப் பண்ணலாம். ஓகே. ஸோ மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆப் டெவலப் பண்ணலாம். டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் நம்ம டெவலப் பண்ணலாம். லைக் நம்ம வந்துட்டு விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் அந்த மாதிரி வந்துட்டு விண்டோஸ் அந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். லைக் இப்போ வந்துட்டு VS கோட்லாம் இருக்குல்ல, அது ஒரு அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு குரோம் இருக்குல்ல, ஸோ நம்ம லேப்ல குரோம் யூஸ் பண்றோம், அது ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேம் நம்ம கிரியேட் பண்ணலாம். கேம்னா 3D கேம்லாம் இல்லை. ஸோ 3D கேம்லாம் நம்ம அட்வான்ஸாக கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூனிட்டி அதை யூஸ் பண்ணுவோம், அந்த டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2D கேம் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு சிங்கிள் கோட் பேஸ்ல நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அந்த சிங்கிள் கோட் நம்ம எதில் நம்ம எழுதுவோம் அப்படின்னா டாட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுவோம். நம்ம அதை பற்றி நம்ம பின்ன வரக்கூடிய நம்ம ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃப்ளட்டர்னா ஸோ ஃப்ளட்டரோட இன்ட்ரோ இவ்வளோதான். ஸோ ஃப்ளட்டர் பற்றி இப்போ நான் இன்ட்ரோ கொடுத்ததுல ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாச்சும் டவுட்? ஓகே. ரஹ்மான் ப்ரோ உங்களுக்கு? ஓ சூப்பர். ஓகே. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். லைக் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அண்ட் ஃப்ளட்டர் அப்ரோச் போயிடலாம். இப்போ ட்ரெடிஷ்னல் அப்ரோச், இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு டெவலப் பண்றாங்க. இப்போ ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டெவலப் பண்றாங்க அப்படின்னா லைக் இப்போ ஸ்விக்கி ஆப்பே எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஸ்விக்கி நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம கரெக்டாக ஸ்விக்கி ஜொமேட்டோ, நம்ம கண்டிப்பா ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்விக்கி ஆப்பை நம்ம எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்விக்கி ஆப்பை டெவலப் பண்ணோம் ஒரு கம்பெனி, ஸ்விக்கி கம்பெனி வந்துட்டு ஸ்விக்கி ஆப்பை டெவலப் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா iOS ஆப்ல, அதாவது ஐபோன்ல சப்போர்ட் ஆகிற மாதிரி iOS ஆப்புக்கு iOS டீம் வந்துட்டு அலோகேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு டெவலப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆப்புக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ஆண்ட்ராய்டு டீம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு அதுக்கான ஒர்க் பார்ப்பாங்க. ஸோ வெப்சைட்ல வந்து சப்போர்ட் ஆகிறதுக்காக வெப் டீம் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கான ஒர்க் பார்ப்பாங்க. ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு டெஸ்க்டாப் டீமை வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா iOS டீம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது அவங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்துட்டு iOS அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு ஷிஃப்ட் அண்ட் ஆப்ஜெக்டிவ் சி அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி iOS அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஆண்ட்ராய்ட் டீம் என்ன பண்ணுவாங்க, ஜாவா ஆர் காட்லின் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவாங்க. வெப் டீம் வந்துட்டு ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. அப்புறம் டெஸ்க்டாப் டீம் விபி டாட் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி வந்துட்டு டூல் யூஸ் பண்ணி வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா யூஸ் கேஸ் வந்துட்டு சேம் தான்.
இப்போ வந்துட்டு ஸ்விக்கி அப்ளிகேஷன் இப்போ வந்துட்டு யூசர் வந்துட்டு உள்ளக போகணும், உள்ளக போயிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அதான் லாகின் பண்ணணும், லாகின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஃபுட் வந்துட்டு ஆர்டர் பண்ணணும். அதுதான் வந்துட்டு யூஸ் கேஸ். ஆனா அந்த சேம் யூஸ் கேஸை iOS டீம் iOS அப்ளிகேஷன் எழுதுவோம், ஆண்ட்ராய்ட் டீம் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் எழுதுவோம், வெப் டீம் வெப் அப்ளிகேஷன் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி எழுதுறது மூலியமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைம் ரொம்ப ஆகும் இல்லையா? இப்போ வந்துட்டு ஏன்னா டைமும் ஆகும், அப்புறம் வந்துட்டு ரிசோர்ஸ் அலோகேஷனும் அதிகமாகும். இப்போ iOS டீமுக்கு வந்துட்டு 10 பேர் இருப்பாங்க, அப்புறம் ஆண்ட்ராய்ட் டீமுக்கு 10 பேர் இருப்பாங்க, அப்புறம் வெப் டீமுக்கு வந்துட்டு 10 பேர் இருப்பாங்க, அப்புறம் டெஸ்க்டாப் டீமுக்கு 10 பேர் இருப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ மொத்தம் வந்துட்டு 40 பேர், ஒரு 40 பேர் சேர்ந்து ஒரு சேம் யூஸ் கேஸ் உள்ள ஒரு அப்ளிகேஷன் தான் வந்துட்டு டெவலப் பண்றாங்க. அதுக்கு வந்துட்டு நான் 40 பேர் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு டைமும் ரொம்ப இதுவாகும், டிபெண்டபிளா இருப்பாங்க, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் டிபெண்டபிளா இருப்பாங்க. லைக் இப்போ பிளே ஸ்டோர்ல வந்துட்டு iOS அப்ளிகேஷன் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஆனா ஆண்ட்ராய்ட் பண்றது கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு iOS அப்ளிகேஷன் அவங்க அந்த டீம் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் டீமுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. சரி அவங்க பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏன்னா வந்துட்டு இப்போ பிளே ஸ்டோர்ல டெப்ளாய் பண்ணும்போது ரெண்டு யூசர்ஸும் iOS யூசர் ஆண்ட்ராய்ட் யூசர் ரெண்டு ரெண்டு பேருக்குமே அட் அ டைம்ல வந்துட்டு அப்டேட் வரணும். ஸோ அதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. அதனால டிபெண்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ரோச் இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் அந்த அலோகேஷன், அதாவது நம்ம ஒர்க் பண்ற பீப்புள்ஸ் வந்துட்டு அதிகமா தேவைப்படுவாங்க, அப்புறம் டைமும் வந்துட்டு அதிகமா தேவைப்படும், அதுக்கப்புறம் டிபெண்டபிலிட்டியும் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு வந்துட்டு ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஆனா இதை நம்ம ஃபிளட்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபிளட்டர் டீம் ஒரு டீம் இருந்தாங்கன்னா போதும், அவங்க வந்துட்டு சிங்கிள் கோடு தான், அதாவது டாட் அந்த கோட்ல எழுதுவாங்க. ஸோ அது வந்துட்டு iOS அப்ளிகேஷனும் சப்போர்ட் ஆகும், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் சப்போர்ட் ஆகும், வெப்சைட் அப்புறம் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி ஃபிளட்டர் டீம் ஒருத்தவங்க, அதாவது ஃபிளட்டர் டீம் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவ்வளோ 10 பேர் இருந்தாலே போதும், அந்த 40 பேரோட ஒர்க்கை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம், லைக் ஒரே ஒரு சிங்கிள் கோட் யூஸ் பண்ணி. அதான் டாட். அது டாட்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதை பத்தி நம்ம வந்துட்டு லேட்டரா பார்க்கலாம். ஓகே. ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அண்ட் ஃபிளட்டர் அப்ரோச், இதுல ஏதாச்சும் வந்துட்டு டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே. தென் இப்போ அட்வான்டேஜஸ் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபிளட்டர் நம்ம யூஸ் பண்றது மூலியமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்டராக்டிவான ஒரு பியூட்டிஃபுல் யூஐயை நம்ம கிரியேட் பண்ண முடியும். யூஐனா என்னன்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது யூசர் இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுதான் யூஐ. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் மல்டி பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃப்ரம் எ சிங்கிள் கோட் பேஸ். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு ரஹ்மான் ப்ரோ சொல்லியிருந்தாரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன். இப்போ அதான் இப்போ வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் ஆகும், iOSக்கும் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா நம்ம அதை கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். மல்டி பிளாட்ஃபார்ம்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா மொபைலுக்கு, வெப்புக்கு, டெஸ்க்டாப்க்கு எல்லா பிளாட்ஃபார்முக்கும் சப்போர்ட் ஆகக்கூடியதான் மல்டி பிளாட்ஃபார்ம். இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும், லைக் வந்துட்டு இப்போ வந்துட்டு பிளே ஸ்டோர் இருக்கு. மொபைலில் வந்துட்டு பிளே ஸ்டோர் விச் இஸ் ரெப்ரசன்ட் டு த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், ஆப் ஸ்டோர் விச் இஸ் ரெப்ரசன்டபிள் டு த iOS அப்ளிகேஷன். ஸோ மொபைல் அப்ளிகேஷனும் கிரியேட் பண்ணலாம், அப்புறம் வெப்ல இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓப்பரா மினி, ஃபயர்ஃபாக்ஸ், குரோம், சஃபாரி, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ வந்துட்டு அப்புறம் வந்துட்டு டெஸ்க்டாப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ், மேக் ஓஎஸ், உபன்டு, அப்புறம் லினக்ஸ் கூட சப்போர்ட் வர மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ அதுதான் மல்டி பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன். ஆனால் இது எல்லாமே வந்துட்டு ஃபிளட்டர், அந்த சிங்கிள் கோட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், டாட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே. ஸோ ப்ரொடக்டிவ், அதுதான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ரீலோட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். அது நம்ம வந்துட்டு விஎஸ் கோட்ல இன்ஸ்டாலேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஏதாச்சும் ஒரு கோட் நான் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஹாட் ரீலோட் ஆயிடும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்த ஸ்பாட்ல எனக்கான அந்த அவுட்புட் வந்துட்டு லோட் ஆயிரும், ரெண்டராகி என்னோட மொபைல் அப்ளிகேஷன்ல காட்டும். ஸோ அதுதான். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு ப்ரொடக்டிவ் ஆக்குது. ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜஸ்ல அடங்கும். அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா இருக்கும் ஃபிளட்டர். ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு ஃபிளட்டர் கோட் இருக்குல்ல, ஃபிளட்டர் கோட் வந்துட்டு டாட் யூஸ் பண்ணி வந்துட்டு எழுதுறாங்க. டாட்ன்றது அதான் இருங்க, டாட்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கலாம், அதுவும் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், அதுவும் கூகுள் தான் வந்துட்டு டெவலப் பண்ணாங்க. ஸோ அது வச்சு எழுதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது வந்துட்டு நேட்டிவ் கோடுக்கே வந்துட்டு டைரக்டா கம்பைல் ஆகும், ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கு டைரக்டா கம்பைல் ஆகும். அப்புறம் வந்துட்டு வெப் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டாட் கோட் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டா வந்துட்டு கம்பைல் ஆயிடும் டைரக்டா. ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு இதுவும் ஒரு அட்வான்டேஜஸ்ல அடங்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு டாட்னா நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் நம்ம. ஸோ இப்போ வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபிளட்டர். ஸோ இந்த ஃபிளட்டர் அட்வான்டேஜஸ்ல ஏதாச்சும் வந்துட்டு டவுட் இருக்கா யாருக்காச்சும் ஏதாச்சும்? ஓகே. ஓகே.
டாட் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். 1 மினிட் ரெக்கார்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஆகிட்டு இருக்கு. ஓகே. டாட் டாட்னா என்ன அப்படின்னா அதான் நான் சொல்லியிருந்தேன், நம்ம லேட்டராக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. டாட்ன்றது வேற எதுவும் இல்லை, அதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். லைக் இப்போ ஜாவா, C++, அந்த மாதிரி இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்க யாராச்சும் வந்துட்டு ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஃபெமிலியரா இருக்கீங்களா? என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுமா? பைத்தான். ஓகே. சுதன் ப்ரோ. ஜாவா, பைத்தான். ஓகே, நைஸ் நைஸ். ஸோ அதான் அதே மாதிரி வந்துட்டு டாட்டும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ டாட் வந்துட்டு கூகுள் தான் டெவலப் பண்ணது. ஸோ அதான் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரியும், ஸோ அதனால வந்துட்டு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு லேர்ன் பண்ணிட்டு இருக்கு. இட் இஸ் சிமிலர் டு ஜாவா. ஸோ ஜாவா மாதிரி தான் கொஞ்சம் சிமிலரா இருக்கும், ஜாவா, ஜேஎஸ். பைத்தான் தெரிஞ்சாலும் வந்துட்டு நோ ப்ராப்ளம், கத்துக்கலாம், ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு டாட்ன்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதான் நம்ம சொன்ன மாதிரி. அது வந்துட்டு கூகுள் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அதை வச்சு நம்ம அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ ஃப்ளட்டர்னா டாட், டாட்னா ஃப்ளட்டர். ஸோ ஃப்ளட்டர் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம டாட் வச்சு நம்ம பண்ணலாம். ஏன்னா ஃப்ளட்டரில் நம்ம டாட் கோடு தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம வந்துட்டு வெப் சர்வர் நம்ம கிரியேட் பண்ணலாம், டெஸ்க்டாப் கிரியேட் பண்ணலாம், அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம முன்ன என்ன ஃப்ளட்டர்லாம் வச்சு என்னெல்லாம் கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தோமோ அது எல்லாமே நம்ம இங்கேயும் நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதான் விச் மீன்ஸ் இட் சப்போர்ட்ஸ் கான்செப்ட் சச் as. ஸோ இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுதான் இப்போ ஜாவா தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பைத்தான்லேயும் இருக்கும். லைக் கிளாஸ், ஆப்ஜெக்ட், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் எல்லாமே கவர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு அது வந்துட்டு சப்போர்ட் ஆகும். ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்னா அது ஒன்றும் இல்லை, லைக் வந்துட்டு இப்போ ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்துட்டு வெயிட் பண்ணும், அதை குறிப்பிட்டு வெயிட் பண்ணும் அந்த டைம் அளவு. இப்போ எனக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு அந்த ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு கால் ஆகணும் அப்படின்னா அது வந்துட்டு ஃபியூச்சர் அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்கலாம், 10 செகண்ட்ஸ் இருக்கலாம், 20 செகண்ட்ஸ் இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட அந்த செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஹாய் எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அதுவும் நம்மளால பண்ண முடியும், இந்த ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங். ஸோ அதுதான் ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றாங்க இங்க. அப்புறம் வந்துட்டு டாட்டுக்கும் ஃப்ளட்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். டாட்னா ஃப்ளட்டரு, ஃப்ளட்டர்னா டாட், ரெண்டுமே வந்துட்டு இன்டர் ரிலேட்டட் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாட் வந்துட்டு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்குன்னே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கூகுள் கிரியேட் பண்ண ஒரு லாங்குவேஜ். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மூலியமா இப்போ நம்ம டாட் யூஸ் பண்ணுறது மூலியமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர்ஸால ஒரு ஹை குவாலிட்டி அப்ளிகேஷன் வந்துட்டு டெவலப் பண்ணி கொடுக்க முடியும். அப்புறம் வந்துட்டு கிராஸ் பிளாட்ஃபார்ம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஃப்ளட்டர், அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம், மல்டி பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்மளால ஃப்ளட்டரா வச்சு நம்மளால கொடுக்க முடியும் கண்டிப்பா. ஸோ அதுக்கு வந்துட்டு டாட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அப்புறம் வந்துட்டு ஃப்ளட்டர்ஸ்ல வந்துட்டு விட்ஜெட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் இருக்கும். விட்ஜெட்னா ஒன்றும் இல்லை, அதை பத்தி தான் நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஒரு பெரிய இதுவே இருக்கு, ஸோ அதை நம்ம பார்க்கலாம் விட்ஜெட்னா என்ன அப்படின்னு. ஸோ விட்ஜெட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர், ஸோ ஃப்ளட்டர்ல வந்துட்டு விட்ஜெட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்துட்டு டாட்டோட டாட்டோட சேர்ந்து நல்லா ஒர்க் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ when we develop, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதான் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் நம்ம வந்துட்டு டெவலப் பண்றோம்னாலே வி ரைட் கோட் இன் டாட். நம்ம வந்துட்டு டாட் கோட்ல தான் நம்ம எழுதுறோம், அப்பதான் நம்மளால ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அது நம்ம ஆப்போட யூஐ கிரியேட் பண்றதுக்காக இருக்கட்டும், அப்புறம் ஆப்போட ஸ்டேட்டை மேனேஜ் பண்றதுக்காக இருக்கட்டும், அப்புறம் யூசர் இன்புட் ஹேண்டில் பண்றதுக்காக இருக்கட்டும், அப்புறம் ஏபிஐ கூட இன்ட்ராக்ட் பண்றது. அது நமக்கு தனியா ஒரு கான்செப்ட் இருக்கு, நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் லேட்டர் ஆன். ஸோ ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ அதை பத்தி நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த டாபிக் வரும்போது நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு விட்ஜெட்ஸ், ஃப்ளட்டர்ல வந்துட்டு விட்ஜெட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஓகே, ஸோ விட்ஜெட்ஸ் அப்படின்னா என்னன்னா அதான் நம்ம சொன்னோம்ல, இங்க நம்ம பார்த்துருப்போம் விட்ஜெட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு. ஸோ விட்ஜெட் அப்படின்னா என்னன்னா அது ஒரு ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக். ஸோ அதாவது அதை நம்ம வந்துட்டு காம்பனன்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நமக்கு எப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்பெல்லாம் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால நம்ம அதோட யூஸ் நம்மளால வந்துட்டு எடுத்துக்க முடியும். லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ இருங்க.
வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃப்ளட்டர்ல வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டா ஒரு காம்பனன்ட்ஸ் அது வந்துட்டு விட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விட்ஜெட் டெக்ஸ்ட் விட்ஜெட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட்டுங்கிறதுல நம்ம ஒரு ஸ்ட்ரிங் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் நான் பாஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல வந்துட்டு விசிபிள் ஆகணும். இப்போ நான் ஆனா அதுக்கு வந்துட்டு ஃப்ளட்டர் டீம் என்ன பண்ணிருப்பாங்க, பேக் எண்ட்ல வந்துட்டு டாட் யூஸ் பண்ணி வந்துட்டு கோட் எழுதிருப்பாங்க. லைக் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற இதுல வந்துட்டு இந்த ஹாய் அப்படின்ற அந்த பேராமீட்டர் ஹாய் ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் பேராமீட்டர் பாஸ் பண்ணா யூசருக்கு வந்துட்டு ஸ்க்ரீன்ல வந்துட்டு விசிபிளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு டாட் கோட்ல வந்துட்டு எழுதிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டர் டீம். அதான் நம்ம வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஃப்ளட்டர்னா என்ன? ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னா வந்து இந்த ரியூஸ் பண்ணக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரீ ரிட்டனா எழுதி வச்சிருப்பாங்க, டிஃபைன் பண்ணிருப்பாங்க. லைக் வந்துட்டு டெக்ஸ்ட்னா வந்துட்டு அதாவது ஒரு ஸ்கிரீன்ல எனக்கு ஒரு டெக்ஸ்ட் விசிபிளா இருக்கணும்னா எனக்கு டெக்ஸ்ட் விட்ஜெட் தான்ப்பா வேணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டைல் யூஸ் பண்ணி நான் அதுக்கு அந்த கலர்ல இருந்து நம்ம எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் இதை பத்தி இந்த சின்டாக்ஸ் பத்தி நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு லேட்டரா நான் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ விட்ஜெட் அப்படின்னா ஃப்ளட்டர்ல எல்லாமே விட்ஜெட் தான், ஆல்மோஸ்ட் எல்லாமே விட்ஜெட் தான். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ விட்ஜெட் இது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் எனக்கு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் விசிபிள் ஆகணுமோ நான் அங்கெல்லாம் வந்துட்டு நான் அந்த டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு விட்ஜெட்டை கால் பண்ணா போதும், எனக்கு அங்கெல்லாம் வந்துட்டு விசிபிள் ஆயிடணும். அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி திங் இன் ஃப்ளட்டர் இஸ் விட்ஜெட். அதுதான் இங்க பாருங்க, ஃப்ளட்டர் அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு விட்ஜெட் தான். இப்போ வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்துட்டு அதான் ரஹ்மான் ப்ரோ சொன்னாரு அவருக்கு HTML CSS அதெல்லாம் வந்துட்டு நான் நாளைக்கு அது வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் தெரியும், அவர் ஃபெமிலியரா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு ஃப்ளட்டர்ல வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம் அப்படின்னு ஒரு விட்ஜெட் இருக்கும். அந்த விட்ஜெட் கால் பண்ண அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரோஸ் நான் கால் பண்ண அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம், காலம்னா வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்ல நான் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரோஸ் காலம் அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட் தான் இது. இதே மாதிரி இப்போ HTML CSS JavaScript அவர் அதுல எப்படி இருக்கும்னா வந்துட்டு அலைன் ஐட்டம்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட், ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம் எலிமெண்ட்டை. ஸோ அதான் அப்புறம் இன்டராக்டிவ் எலிமெண்ட்டும் இருக்கும். லைக் வந்துட்டு பட்டன்ஸ், ஒரு பட்டன் நான் கிளிக் பண்றேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்கணும். இப்போ டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்ட்ஸ், ஒரு டெக்ஸ்ட் அந்த இன்புட் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கு, நான் அதுல வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு லாகின் போறோம், லாகின் வந்துட்டு நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்றோம். அதுல எப்படி இருக்கும், என்டர் யுவர் நேம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே வந்துட்டு டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்ட்ஸ் தான். ஸோ அதுவும் நம்மளால வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். அது எல்லாமே விட்ஜெட் தான். எல்லாத்துக்குமே ஒரு விட்ஜெட் இருக்கு. இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விட்ஜெட் இருக்கு. இருங்க நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு என்ன ப்ரோ இஸ் விட்ஜெட் சிமிலர் டு ஆப்ஜெக்ட்ஸ் இன் இல்ல ப்ரோ இது வந்துட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு சிமிலரா இல்ல ப்ரோ. இது வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது வந்துட்டு தனி கான்செப்ட். இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் ஆக்சஸ் பண்ணோம். அப்பனா வந்துட்டு நான் அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், இன்ஸ்டன்ஸும் சொல்லலாம். ஸோ அதை நான் கிரியேட் பண்ணிட்டு நான் அது மூலமா ஆக்சஸ் பண்றது ஆப்ஜெக்ட். ஸோ விட்ஜெட்ன்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு காம்பனன்ட், அது வந்துட்டு ரீயூசபிள் காம்பனன்ட். அது ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ளட்டர் டீம் வந்துட்டு கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? லைக் வந்துட்டு இந்த மாதிரி ஸோ வந்துட்டு கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு இவனுக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா டெக்ஸ்ட் விட்ஜெட்டை இவன் கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் ப்ரோ விட்ஜெட் அப்படின்றத நீங்க ஒரு ரீயூசபிள் காம்பனன்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான் ப்ரோ. அதுக்கும் ஊப்ஸுக்கும் வந்துட்டு சம்மந்தம் இல்லை ப்ரோ ஆக்சுவலா. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் விட்ஜெட்டுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். இப்போ இந்த ஃப்ளட்டர் சைட் இருக்குல்ல, ஓ என்னன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சைட்டுக்கு போறோம். அந்த சைட் இப்போ நம்ம ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டும் நம்ம கிரியேட் பண்ண முடியும்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ இந்த ஃப்ளட்டர் அப்படின்னு இருக்கு, ஓகேவா? இந்த ஃப்ளட்டர்ன்றது வந்துட்டு ஒரு இமேஜ். ஸோ அந்த இமேஜ் இங்க வந்துட்டு விசிபிள் பண்றதுக்கும் வந்துட்டு ஒரு விட்ஜெட் இருக்கு, இமேஜ்னு ஒரு விட்ஜெட் இருக்கு. ஸோ வந்துட்டு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, மல்டி பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட், எக்கோ சிஸ்டம், ஷோகேஸ், இது எல்லாமே வந்துட்டு டெக்ஸ்ட் தான். இது எல்லாமே வந்துட்டு டெக்ஸ்ட் விட்ஜெட்ல தான் இருக்கு. அப்புறம் பட்டன்ஸ் நம்ம பார்த்தோம், இது வந்துட்டு பட்டன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு எங்கெல்லாம் பட்டன் வேணுமோ அங்கெல்லாம் நான் இந்த பட்டன் விட்ஜெட்டை நான் கால் பண்ணலாம். அதாவது எலிவேட்டட் பட்டன் இருக்கும், பட்டன்ல வந்துட்டு எக்கச்சக்க பட்டன்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தியும் நம்ம வந்துட்டு விட்ஜெட்ல நம்ம பார்க்கலாம். நீங்க கோர்ஸ் கரிக்குலம்ல பார்த்திருந்தாலே தெரியும், எலிவேட்டட் பட்டன்,
அப்புறம் வந்துட்டு அவுட்லைன் பட்டன், ஸோ டெக்ஸ்ட் பட்டன் அந்த மாதிரி இருக்கும். நிறைய பட்டன் இருக்கும். ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க வந்துட்டு டெக்ஸ்ட் பட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு ஒரு வெப்சைட்னு எடுத்தாலே ஸோ அதில் நிறைய விட்ஜெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே விட்ஜெட் தான். இங்கெல்லாம் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு டெக்ஸ்ட் விட்ஜெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்துக்குமே. ஸோ எல்லாமே அதுதான். ஓகே, எவ்ரி திங் இன் ஃப்ளட்டர் இஸ் விட்ஜெட். அவ்வளோதான் ப்ரோ. அதான் ப்ரோ வந்துட்டு மெயின் கான்செப்ட். ஸோ ஓகேவா, இதெல்லாம் ஓகேவா ப்ரோ? இருங்க ஒரு நிமிஷம். ஓகேவா ப்ரோ இதெல்லாம்? ஓகே, ஓகே ப்ரோ. ஸோ விட்ஜெட்ஸ்ல இன்னும் இருக்கு, நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா விட்ஜெட்ஸ் வந்துட்டு ஃப்ளட்டர்ல என்ன சொல்லுவாங்கன்னா காம்போசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போசபிள்னா வேற எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் விட்ஜெட் நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ அதுக்குள்ள வந்துட்டு நெக்ஸ்டடா வந்துட்டு இன்னொரு விட்ஜெட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு விட்ஜெட்டுக்குள்ள விட்ஜெட், இன்னொரு விட்ஜெட்டுக்குள்ள விட்ஜெட், இன்னொரு விட்ஜெட்டுக்குள்ள விட்ஜெட், அந்த மாதிரி இந்த நெக்ஸ்டடா நம்ம எவ்வளவு விட்ஜெட்ஸ் வேணா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் யூஐ லேஅவுட். இப்போ நம்ம ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ அப்படின்னும் போது ஒரு அழகான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸோ இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸோ நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா விட்ஜெட்ஸ் நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பா ஒன்னுத்துக்குள்ள இன்னொன்னு அப்படின்னு நெஸ்டடா போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விட்ஜெட்ஸை வந்துட்டு காம்போசபிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான். ஸோ நீங்க வந்துட்டு சிம்பிளரா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா விட்ஜெட்ஸ் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ளட்டர்ல எல்லாமே வந்துட்டு விட்ஜெட் தான். விட்ஜெட் இல்லாம வந்துட்டு ஃப்ளட்டர்ல நம்ம எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம கால் பண்றதுல இருந்து நம்ம ஏபிஐல நம்ம கால் பண்ணி அந்த டேட்டாவை பிச் பண்ணி நம்ம இங்க காட்டுற அளவு எல்லாமே வந்துட்டு விட்ஜெட் தான் இங்க. ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு விட்ஜெட் வந்துட்டு அது ஒரு ரீயூசபிள் காம்போனன்ட். ஸோ அதை நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. எப்பப்பெல்லாம் நமக்கு தேவையோ நம்ம அப்பப்பெல்லாம் நம்ம அந்த விட்ஜெட்டை நம்ம கால் பண்ணி, இப்போ எனக்கு டெக்ஸ்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா டெக்ஸ்ட் விட்ஜெட்டை நான் கால் பண்ணி நான் அந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையோ நம்ம அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விட்ஜெட்ஸ் இன் ஃப்ளட்டர் ஆர் காம்போசபிள். இப்போ வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்னு ஒரு விட்ஜெட்னா அந்த விட்ஜெட் மட்டும் தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஸோ அதுக்குள்ள இன்னொரு விட்ஜெட் இருக்கலாம், அதுக்குள்ள இன்னொரு விட்ஜெட் இருக்கலாம், அதுக்கு மேல இன்னொரு விட்ஜெட் இருக்கலாம், அதுக்கு மேல இன்னொரு விட்ஜெட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நெஸ்டடா வந்துட்டு ஒன்னுத்துக்குள்ள ஒன்று அந்த மாதிரி வந்துட்டு அப்படியும் இருக்கலாம் விட்ஜெட்ஸ். ஸோ இந்த 3 விஷயங்கள் நீங்க மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது விட்ஜெட்ஸ் கான்செப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அதான். ஸோ இப்போதைக்கு அதுதான் ஃப்ளட்டர். ஸோ இந்த நம்ம ஓவர்வியூல நம்ம என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா ஓவர்வியூவா இந்த கிளாஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃப்ளட்டரோட இன்ட்ரோ பார்த்துருக்கோம், ஃப்ளட்டர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் அப்ரோச் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்ரோச் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃப்ளட்டரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளட்டர்ல விட்ஜெட்ஸ் அப்படின்னா நம்ம என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஓவரால் நம்ம ஃப்ளட்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு உங்ககிட்ட யாராச்சும் வந்துட்டு ஃப்ளட்டர்னா என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டாங்க அப்படின்னா ஸோ அது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணக்கூடியதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இது எல்லாமே சொல்லலாம்ல. ஓகே இல்லை, இப்போ உங்களுக்கு வந்துட்டு சொல்றதுக்கோ இல்லை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோ நிறைய எல்லாமே கத்துக்கிட்டீங்கல்ல இந்த செஷன்ல. ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ, அவ்வளவுதான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டா கோப் அப் பண்ணி கரெக்டா நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்ம பக்காவா பண்ணலாம். இப்போ இருங்களேன், நான் வந்துட்டு சொல்றேன். இப்போ ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் வந்துட்டு எதெல்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்துட்டு ஃப்ளட்டரோட அஃபிஷியல் சைட். ஸோ இந்த அஃபிஷியல் சைட்ல போயிட்டு பார்த்திருந்தாலே அவனே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மல்டி பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி. அதுதான் நம்ம சொன்னோம்ல. இப்போ கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நம்ம மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் சொல்லுவாங்க. மல்டி பிளாட்ஃபார்ம்னா என்ன சொல்லுவாங்கன்னா மொபைல், வெப், டெஸ்க்டாப், எம்பெடட் அப்படின்னா இந்த ஐஓடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். லைக் வந்துட்டு இப்போ நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. நம்ம மொபைல் அப்ளிகேஷன்லயே இந்த மாதிரி ஏசி கண்ட்ரோல் பண்ற மாதிரி,
ஃபேன் கண்ட்ரோல் பண்ற மாதிரி, லைட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் நம்ம பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். அதுதான் வந்துட்டு எம்பெடட்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு டெவலப்மெண்ட். ஸோ அதுதான். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ளட்டர் நம்ம டெவலப் பண்றதுக்கு அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்கேஜஸ்ன்னு ஒன்று இருக்கு ப்ரோ. லைக் இப்போ என்னன்னா வச்சுக்கோங்களேன், பேக்கேஜஸும் அதே ஒரு மாதிரி கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஒரு விஷயம் நமக்கு தேவை, இப்போ நமக்கு ஒரு கஷ்டமான விஷயம் ஒன்று இருக்கு, அதை வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரைட் பண்ணி எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கூகுள் மேப் இருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப் நான் பண்றேன். அந்த ஆப் நான் பண்றதுக்கு வந்துட்டு எனக்கு கூகுள் மேப்போட இன்டகிரேஷன் எனக்கு தேவைப்படுது. இப்போ நான் என்னால வந்துட்டு எல்லாமே ரோடா போயிட்டு என்னால வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்க முடியாது. சேட்டலைட்டோட ஆக்சஸ் என்னால வாங்க முடியாது. இல்ல என்னோட கம்பெனிக்குன்னு ஸ்விக்கிக்குன்னு ஒரு தனியா சேட்டலைட்லாம் வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கும். இப்போ வந்துட்டு பேக்கேஜஸ் இருக்கும், பேக்கேஜஸ் பிளகின் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கும். அவங்க வந்துட்டு அதுல வந்துட்டு ரைட் பண்ணிருப்பாங்க, எப்படி அப்படின்ற மாதிரி ரைட் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பேக்கேஜஸ் நம்ம கால் பண்ணலாம். அது எல்லாமே நம்ம ஏபிஐ நம்ம அந்த கான்செப்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம், கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸா இருக்கும். இப்போதைக்கு இந்த இந்த செஷனோட இதுவா நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ளட்டரோட இன்ட்ரோ, டாட்டோட இன்ட்ரோ, விட்ஜெட்டோட இன்ட்ரோ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ளட்டருக்குன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட் வந்துட்டு பயங்கரமா இருக்கு. ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி தான். இப்போ வந்துட்டு ரியாக்ட் நேட்டிவ் வந்துட்டு ஃப்ளட்டருக்கு காம்படிட்டர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆமா, அப்கோர்ஸ். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் வந்துட்டு 2015 வந்தது. இது வந்துட்டு 2017 இனிஷியல் ரிலீஸ் வந்தது. அப்புறம் ஸ்டேபிள் 2018 வந்தது. இருந்தாலுமே வந்துட்டு ஃப்ளட்டரோட கம்யூனிட்டி வந்துட்டு பயங்கரமா ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டை கம்பேர் பண்ணும் போது இப்போ வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஃபியூச்சர்ல வந்துட்டு மேபி ஃப்ளட்டர் ரொம்ப பூம் ஆகலாம். இப்போவே பூம்ல தான் இருக்கு. மேபி ஃப்ளட்டர் ஃபியூச்சர்ல நல்ல பூம் ஆகலாம். ஸோ அதான். ஸோ ஷோகேஸ் இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளட்டர் ஆப், ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி பண்ண ஆப் எல்லாமே இங்க இருக்கும். அது எல்லாமே ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆப். ப்ரொடக்ஷன் அப்படின்னா ரிலீஸ் மோட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ வந்துட்டு கூகுள் கிளாஸ் ரூம், ஜிபே, அப்புறம் வந்துட்டு alibaba.com, அப்புறம் கூகுள் ஆட்ஸ், அப்புறம் வந்துட்டு பப்ஜி இருக்குல்ல. பப்ஜி கேமே வந்துட்டு ஃப்ளட்டர்ல பண்ணல. பப்ஜில வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இது கம்யூனிட்டி சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்துட்டு இப்போ டீம் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ டீம் பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்களோட விளாண்ட அந்த ரெக்கார்டிங்ஸை ஷேர் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஸோ அது வந்துட்டு கம்யூனிட்டி சேட். அது வந்துட்டு ஃப்ளட்டர்ல தான் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ அதான் இந்த ஃப்ளட்டர் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே இங்க இருக்கும் பாருங்க. இது எல்லாமே ஃப்ளட்டர்ல தான் பண்ணாங்க. கூகுள் எர்த், ஆட்ஸ், கிளாஸ் ரூம், யூடியூப் கிரியேட், இது வந்துட்டு பீட்டா வெர்ஷன்ல இருக்கு. பீட்டா வெர்ஷன்னா இது வந்துட்டு இன்னும், அதாவது முழுசா வந்துட்டு ஸ்டேபிளா ரிலீஸ் பண்ணல. இப்போதைக்கு வந்துட்டு டெஸ்டிங்ல இருக்கு. அப்புறம் கூகுள் கிளவுடு, கூகுள் ஒன்னு, இதுல மோஸ்ட் ஆஃப் இது உங்களோட போன்ல இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதுல கண்டிப்பா கூகுள் பே இருக்கும். ஸோ அதுவுமே ஃப்ளட்டர்ல தான் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஃப்ளட்டர்ல பண்ணு. அப்புறம் BMW, இந்த இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஷியோமி. அதுல ஃப்ளட்டரை அவங்க அந்த அப்ளிகேஷன்ல என்ன ஒரு பார்ட்ல யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் இங்க கொடுத்துருப்பாங்க. லைக் வந்துட்டு ஷியோமி யூசர்ஸ் ஃப்ளட்டர் டு ஃபியூவல் இன்னோவேஷன், ப்ரிப்பேர் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வித் ஃப்ளட்டர். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த வேர்ல்பூல் கம்பெனில அவங்க வந்துட்டு எதுல யூஸ் பண்ணி பாருங்க, வேர்ல்பூல் கட்ஸ் டெவலப்மெண்ட் காஸ்ட். ஸோ வேர்ல்பூல் வந்துட்டு ஃப்ளட்டர் யூஸ் பண்றது மூலமா 50% அவங்களோட டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம பார்த்தோம்ல, இப்போ ட்ரெடிஷ்னல் அப்ரோச் இருக்கு, அதுல ஒரு டீமும் வந்துட்டு எழுதுவாங்க ஐஓஎஸ் டீம். ஸோ அப்படின்னும் போது அதிகமான ரிசோர்ஸ் வந்துட்டு நம்ம அலோகேட் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பா வந்துட்டு அதுக்கான அவங்களுக்கான நம்ம சேலரியும் நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அதுவுமே வந்துட்டு பயங்கரமா இருக்கும். அதான் இங்க டெவலப்மெண்ட் காஸ்ட் அப்படின்னா அதுதான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஃப்ளட்டர் டீமே எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி பண்றதுனால 50% வந்துட்டு டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ், இது அப்புறம் சூப்பர் செல். நீங்க மேபி இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் எல்லாம் கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், கிளாஷ் ராயல், அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுலயுமே பாருங்க அந்த கோட் சைஸை வந்துட்டு 45% கம்மி பண்ணியிருக்கிறாங்க. பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய கம்பெனி. ஸோ லோட் மோட் இப்போ கொடுக்க அது லோட் ஆகிட்டே இருக்கும். அலிபாபா, கூகுள் கிளாஸ் ரூம், பைடான்ஸ். ஸோ டென்சென்ட், அதான் இவங்க பப்ஜி. அவங்க டென்சென்ட்ன்றது பப்ஜி டெவலப் பண்ண ஒரு கம்பெனி. பப்ஜியை டெவலப் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ BMW பாருங்க, BMW ஆப்பும் வந்துட்டு ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. ஸோ eBay, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்க ஆப் வந்துட்டு ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி பண்ணாங்க. ஸோ அதனால நீங்களுமே வந்துட்டு ஃப்ளட்டர் வந்துட்டு கரெக்டாக கடைசி அளவு வந்துட்டு லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ கேன் ஆல்சோ டெவலப் திஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். அதுவுமே இங்கே வரலாம், ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுதான்
இப்போ இந்த அஃபிஷியல் சைட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே இருக்கும். ஃபிளட்டர் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அது இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க வந்துட்டு கெட் ஸ்டார்டட்னு ஒரு பட்டன் இருக்கா. ஸோ இந்த பட்டன் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஜிப் மாதிரி ஒன்று இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதை பத்தி நம்ம வந்துட்டு பார்க்கலாம் கண்டிப்பா. ஸோ நம்ம வந்துட்டு இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா இன்னும் இந்த கிளாஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாவே 2 பேர் தான் இருக்கீங்க. ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு நம்ம இது அளவு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஏன்னா இன்னைக்கே நான் எல்லாமே நான் சொல்றது ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஓவர் இன்புட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இதெல்லாம் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு அதுல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டேபிளா நீங்க தெளிவாகுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் வந்துட்டு நம்ம லேர்ன் பண்றோம். லேர்ன் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ரஷ் பண்ணவே கூடாது. பொறுமையா லேர்ன் பண்ணணும். பொறுமையா லேர்ன் பண்ணாலும் வந்துட்டு ஸ்டெடியா இருக்கும் பக்காவா. இப்போ இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன கத்துக்கிட்டோமோ அதை நம்ம பக்காவா கத்துக்கணும். அவ்வளவுதான். அந்த மாதிரி கத்துக்கிட்டாலே நம்ம வேற லெவலில் நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ஓகே. ஸோ அதான் இப்போ நம்ம வந்துட்டு ஃபிளட்டர் பத்தின நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டோம். அப்புறம் டாட் பத்தின இன்ட்ரோ பார்த்துட்டோம். அப்புறம் விஜெட் பத்தின இன்ட்ரோ பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? அதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நம்ம கண்டிப்பா பேசலாம் அதை பத்தி. ஹலோ. நோ ப்ரோ அன்டில் நோ. சூப்பர் சூப்பர். சுதன் ப்ரோ உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருந்தா ஓப்பனா கேளுங்க ப்ரோ, பாத்துக்கலாம். ரியாக்ட் நேட்டிவ் விசஸ் ஃப்ளட்டர் டிஃபரன்ஸ் என்ன ப்ரோ? சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு ரியாக்ட் நேட்டிவ் ஓகேவா? இப்போ வந்துட்டு ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணி அதுவும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். ஓகேவா? ஃப்ளட்டர் மாதிரி அதுவும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அப்ளிகேஷன் நம்மளால டெவலப் பண்ண முடியும். இதே ஃப்ளட்டர் யூஸ் பண்ணியும் நம்ம ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆப் டெவலப் பண்ணலாம். அதையும் தாண்டி விண்டோஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், வெப்சைட் டெவலப் பண்ணலாம். இப்போ நீங்க ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணி உங்களால மொபைல் அப்ளிகேஷன் கிராஸ் பிளாட்ஃபார்ம் மொபைல் அப்ளிகேஷன் மட்டும் தான் உங்களால டெவலப் பண்ண முடியும். இதுவே நீங்க வந்துட்டு வெப்சைட் நீங்க டெவலப் பண்ணோம் அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ் போதும். ஓகேவா? ஸோ வந்துட்டு அது வேற ஃப்ரேம் ஒர்க். வெப்புக்குன்னு தனியா ஒரு டெடிகேட்டடா ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ரியாக்ட் ஜேஎஸ் அது யூஸ் பண்ணி வெப் நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் ஆனால் ஃபிளட்டர் அது யூஸ் பண்ணாலே மல்டி பிளாட்ஃபார்ம் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரியாக்ட் நேட்டிவ் வந்துட்டு ஃபேஸ்புக் வந்துட்டு டெவலப் பண்ணது, ஃப்ளட்டர் வந்துட்டு கூகுள் டெவலப் பண்ணது. ஸோ அதான் ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லை. ஸோ 2 பேருக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஸோ ரியாக்ட் நேட்டிவ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2015 முன்னே வந்துருச்சு. ஸோ கம்யூனிட்டி சப்போர்ட் வந்துட்டு வென் கம்பேர் டு ஃப்ளட்டர் வந்துட்டு அதிகமாகவே இருக்கு ரியாக்ட் நேட்டிவ். ஓகே. ஆனால் வந்துட்டு ஃப்ளட்டருக்கு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பூம் ஆயிட்டு இருக்கு. டிராஸ்டிக்கலா பூம் ஆயிட்டு இருக்கு. ரியாக்ட் நேட்டிவ் எல்லாம் வந்துட்டு ஓரளவு அந்த ஈக்குவல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் அவ்வளோதான். ஸோ அது ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்துட்டு வெப்சைட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அதுல வந்துட்டு வெப் அசம்பிளி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, வேசம் அப்படின்னு அந்த ஒரு கான்செப்ட். அது வந்துட்டு ஃபிளட்டர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டில் வெப்சைட் வந்துட்டு நான் ஒரு ஃபிளட்டர்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜா என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஃபிளட்டர்ல வந்துட்டு நம்ம மொபைல் அப்ளிகேஷன்லாம் நம்ம பண்ணும்போது செம்ம ஸ்பீடா இருக்கும். மொபைல் அப்ளிகேஷனும் சரி, அப்புறம் வந்துட்டு விண்டோஸ் அப்ளிகேஷன் லைக் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் சரி, நான் அது ஒர்க் பண்ணி பார்த்ததுல எனக்கு நல்லா ஸ்பீடா இருந்தது. இது வெப்சைட் வந்துட்டு இப்போ வெப் அப்ளிகேஷன் நம்ம பண்றோம். வெப் அப்ளிகேஷன் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் பண்றப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா இல்லை. ஒரு வெப்சைட் வந்துட்டு லோட் ஆகுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்தது. பட் ஆனா போக போக இப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ரொம்பவே நல்லா ஸ்பீடா இருக்கு. ஸோ வந்துட்டு ஃபிளட்டர் டீம் வந்துட்டு வெப்ல அவங்களோட இதை வந்துட்டு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த அளவு இம்ப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூன்லி வெப் வந்துட்டு ரியாக்ட் ஜேஎஸ் அளவு கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதுதான் ப்ரோ. ஸோ வந்துட்டு அதான் ரியாக்ட் நேட்டிவ் ஃபிளட்டரும் அதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஓகே தானே ப்ரோ? நான் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறது கரெக்டா சொல்லிக் கொடுக்குறேன்னா என்னோட ஃபேஸ் இன்னும் ஸ்லோவா போனா கரெக்டா இருக்குமா இல்ல ஸ்பீடா போறேன்னா நீங்க சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ரஹ்மான் ப்ரோ உங்களுக்கு ஓகேவா? குட் ஃபார் நவ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ அதுதான். இப்போ வேற ஏதாச்சும் எனி டவுட்ஸ் லெட்டர் பத்தி ஏதாச்சும் இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு பர்சனல் ஏதாச்சும் இப்போ ஃபிளட்டர் பத்தி டவுட் இருக்கா? நத்திங் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ.
ஆக்சுவலா அதான் இன்னும் ஒரு ஆஹ், எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்டராக்டிவா போயிட்டு வந்திருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் டே செஷன் டவுட்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப இன்டராக்டிவா போயிட்டு இருந்திருக்கும். ஸோ ஏதோ எனிவே குட், நீங்க 2 பேராச்சும் சொன்னீங்களே. கடைசியில் இதே மாதிரி இருந்து ப்ரோ பக்காவா அட்டன் பண்ண பாருங்க. ஏன்னா அப்பதான் நம்மளால இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்க்ரீன் தெரியல, திடீர்னு பிளாக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா, விசிபிள் ஆகுதா? ஓகே ஓகே. ஸோ அதான் ப்ரோ, இப்போ வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு வராதவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணலாம்னா, இந்த இது ரெக்கார்டிங் செஷன் இருக்கு, அதை வந்துட்டு இன்னும் இது பண்ணி பார்த்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் நீங்களுமே வந்துட்டு சரி ஓகே நம்ம ரெக்கார்டிங் செஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் இதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ லைவ் செஷன் வாங்க, டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் பே பண்ண மணிக்கு வந்துட்டு வேல்யூபிளாக இருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ அட்டென்ட் பண்ண பாருங்க எல்லாமே. ஓகேவா ப்ரோ? முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. முடியாத சமயத்துல அப்படி அப்படின்னா வந்துட்டு ரெக்கார்டிங் செஷன் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் முடிஞ்ச அளவு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஆஹ் அதான் ப்ரோ, நான் என்னை பத்தி நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா சரி ஓகே வரலையே, சரி நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால டக்குன்னு நான் வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டேன். என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு 2023 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். 2023 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். நான் வந்துட்டு ஃப்ளட்டர் வந்துட்டு ஃபெமிலியராக 4 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் 3 இயர் வந்துட்டு கன்சிஸ்டண்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் டைம் வந்துட்டு எனக்கு என்னன்னா வேற ரோலில் கிடைச்சிச்சு. பட் ஆனால் எனக்கு ஃப்ளட்டர் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால தான் சரி ஃப்ளட்டர் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு இன்னுமே சைடில் வந்துட்டு ஃப்ளட்டர் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் வந்துட்டு என்னோட ஃபுல் டைம் ஜாப் வந்துட்டு வேறையா இருந்தாலும் ஃப்ளட்டர் தான் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு இருக்கேன். வீக்கெண்டும் சரி வீக் டேஸும் சரி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஃப்ளட்டர் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஃப்ளட்டரில் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், மொத்தமாக 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். பட் ஆனால் கன்சிஸ்டண்டாக நான் பண்ணது பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். 2021 ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 23 வரைக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் டைம் ஜாப். ஸோ அது வந்துட்டு அது வேற. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஆரம்பத்தில் விட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டேன், திரும்ப அந்த விட்ட ஃபேஸை பிடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் அப்ளிகேஷன் வந்துட்டு டெவலப் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோர் தென் 15 கிட்ட பண்ணியிருக்கேன். அதில் ப்ளே ஸ்டோரில் ஒரு டூ கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீலான்சிங் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் ஃப்ரீலான்சிங் பண்ணுவேன். ஸோ அதுதான். ஸோ நீங்களும் வந்துட்டு ஃப்ளட்டர் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம், ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன்ல டியூட்டரிங், இதுவுமே ஃப்ரீலான்சிங் தான். ஸோ நீங்களுமே எல்லாமே பண்ணலாம் ஃப்ரீலான்சிங். இப்போ நான் வந்துட்டு கிளைண்ட்டுக்கு அப்ளிகேஷனும் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதான் அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி நிறையா பண்ண முடியும். கண்டிப்பாக கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நம்ம பேக் எண்டுக்கு நம்ம வந்துட்டு ஃபயர் பேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரோ இந்த கோர்ஸில். ம் ஸோ வந்துட்டு அதான் இப்போ ஃபயர் பேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேக் எண்டோட நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம் ஃப்ளட்டரை. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபயர் பேஸ் வந்துட்டு இருக்கு நமக்கு. ஃபயர் பேஸும் நம்மளோட இதில் கரிக்குலம்ல தான் இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கலாம், கவர் பண்ணிடலாம். ஓகே ஓகே ப்ரோ. அதான் ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு ஃபார்ம் வந்துட்டு அனுப்பி விட்டாங்களே, அது ஃபில் பண்ணீங்களா? ஏன்னா ஃபில் பண்ணால் மட்டும்தான் டிரைவ்க்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ நான் இதோட ரெக்கார்டிங்ஸ் நான் வந்துட்டு அதில் தான் போட போகிறேன். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபில் பண்ணிட்டீங்களா ஃபார்ம்ஸை? சூப்பர். ஓகே ஓகே. ஸோ டிரைவ்க்கு ஆக்சஸ் கிடைச்சிருச்சா? பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பண்ணிடுங்க ப்ரோ. நோ ப்ராப்ளம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுங்க. ஓகே. அதான் ப்ரோ. ஸோ அது ஃபார்ம் ஃபில் பண்ணுறது காட் ஆக்சஸ் ஃபார் கிளாஸ். ஓகே ஓகே ஃபைன் ப்ரோ. ஓகே ப்ரோ. இது டிரைவ் ஆக்சஸ் கிடைச்சதா? டிரைவ்ஸில் வந்துட்டு நீட் டு செக் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஓகே. ஏன்னா அந்த டிரைவ் ஆக்சஸ் வந்துட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாதான் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதனால தான். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அவர் கொடுத்துருப்பாரு, சுகந்த் ப்ரோ கொடுத்துருப்பாரு. ஓகே ஓகே. ஸோ அதுதான் சரி. நான் ஓகே இந்த ரெக்கார்டிங் செஷனை நான் கண்டிப்பாக நான் போடுறேன். கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய அந்த டிரைவில் நான் போடுறேன். செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இன்னைக்கு நடத்துனது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. ஓகே. இன்னும் வேற ஏதாச்சும் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் ஃப்ளட்டர்?
ஆல் குட் ப்ரோ. ஓ சுதன் ப்ரோ உங்களுக்கு? சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு நாளைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா டாட் கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ டாட் கான்செப்ட்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கவர் பண்ண போறோம், வேரியபிள்ஸ், அப்புறம் லிஸ்ட், மேப்பு. ஸோ மோர் அபவுட் இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணக்கூடியதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் நம்ம எல்லாமே நம்ம பார்க்க போறோம் டாட் கான்செப்ட்ஸ். ஸோ அதை நம்ம வந்துட்டு ஒரு 2 daysல நம்ம கவர் பண்ணலாம். 2 daysல கவர் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தடுத்து நம்ம ஃப்ளட்டர் அந்த செட்டப் நம்ம பண்ணிடலாம். ஃப்ளட்டர் செட்டப் நம்ம பண்ணிட்டா அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ அதில் எதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டாட் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணிட்டு நம்ம ஃப்ளட்டர் போகிறோம் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா டாட் தான் எல்லாமே பேசிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளட்டர் போனால் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் எப்படின்னா, சரி ஓகே இப்போ நம்ம டாட் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த ஃபீலுக்கு அப்புறம் அந்த ஒரு மோட்டிவேஷன்லேயே நம்ம அடுத்து நம்ம மூவ் ஆன் ஆயிடலாம். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செட்டப் பண்ணலாம், அப்ளிகேஷன் செட்டப் பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ அதான் ஆக்சுவலா இப்போ ஃப்ளட்டர் வந்துட்டு ரீசெண்டா பயங்கரமாவே பூம் ஆயிட்டு இருக்கு. ஓப்பனிங்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. லிங்க்டின்ல நீங்க பார்த்தாலும் சரி, இண்டீட்ல பார்த்தாலுமே சரி, ஓப்பனிங்ஸ்லாம் அதிகமாயிட ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க முடிச்சாலுமே வேல்யூபிள் தான், கண்டிப்பா வேல்யூபிள். ஒழுங்கா கண்டிப்பா பண்ணுங்க, இது கன்சிஸ்டன்டா பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுதான் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் பண்ணிட்டா யூ கேன். அப்புறம் நம்ம இது பேமெண்ட் இன்டெகிரேஷனும் நம்ம பண்ணலாம் கண்டிப்பா. ஆனா இந்த கோர்ஸ் கரிக்குலம்ல அது இல்ல. மேபி நீங்க இந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டஃப் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாலே யூ கேன் ஏபிள் டு கிரியேட் யுவர் செல்ஃப். அவ்வளவுதான். பயங்கரமா நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்களே. ஸோ இதுல இருக்கக்கூடிய கம்பெனிஸும் எல்லாமே யூஸ் பண்றாங்க. ட்ரீம் 11 இது கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு விஷயம். டொயேட்டோ, ஸோ எல்லாமே யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் ப்ரோ இன்னைக்கு அதுதான். ஸோ வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இப்போதைக்கு நம்ம இவ்வளவு பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு டைம் இருக்கு, இன்னும் ஒரு 15 to 20 minutes நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுல எதுவும் இல்லை. பட் ஆனால் மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லை. ஸோ அப்புறம் அவங்களுக்கு நாளைக்கு வரும்போது எப்படி ஆயிடும் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆயிடும். ஸோ அதனால நம்ம நாளைக்கு நம்ம டார்க் கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஸோ இன்னைக்கு நடத்தினதுல இருந்து ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? எல்லாமே ஓகே தானே? எனி டவுட்ஸ்? என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. சரி ஓகே. இப்போ நான் நான் ஆக்சுவலா இதுல ஒன்று நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா டவுட் ஒன்று கேட்கலாம். இதுல வந்துட்டு கிராஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கொடுத்துருப்பேன் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீ, கண்டிப்பா அதுதான் ஓகே. இந்த மாதிரி யார் வேணா போயிட்டு கூகுள் டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது ஓகே. ஆனா அது ஓப்பன் சோர்ஸ்னா இன்னொரு விஷயங்கள் ஒன்று இருக்கு. என்னன்னா இப்போ ஃப்ளட்டர்ல ஏதாச்சும் ஒரு பக், ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அந்த இஷ்யூஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளட்டர் டீம் வந்துட்டு கிட்டப்ல போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இஷ்யூவை யார் வேணா சால்வ் பண்ணலாம். இப்போ நான் சால்வ் பண்ணலாம், நீங்க சால்வ் பண்ணலாம். அதை நம்ம சால்வ் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம அதுக்கு நம்ம புஷ் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உண்மையான அந்த ஃப்ளட்டரோட இதுல வந்துட்டு இன்டெகிரேட் ஆயிடும். ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி ஆயிடும் ஃப்ளட்டருக்கு. ஸோ அதான் யார் வேணா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நான் நினைச்சாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நீங்க நினைச்சாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இருங்க நான் வந்துட்டு காட்டுறேன். இது வேற. ஓகே. இப்போ ஃப்ளட்டர் ஓனர்ஸ், ஸோ அதான் அவங்க தான் ஃப்ளட்டர் டீம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலயே இருக்கும். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னால இதுக்கான அந்த கோடுமே இங்க இருக்கும். லைக் ஃப்ளட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கான அந்த கோடும் இந்த ரெபாசிட்டரியில் ஆட் பண்ணியிருப்பாங்க. டெவ் டூல்ஸ், சாம்பிள், ஃப்ளட்டர் இன்ஜின், ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளட்டர், ஸோ அதுல இதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகக்கூடியது எல்லாமே வந்துட்டு இதுலயே ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுல ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா கூட வந்துட்டு இவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல அவங்களுக்கே தெரியாத ஒரு இஷ்யூ இல்ல ஒரு பக், அதை நம்ம ஏதாச்சும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணா கூட நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதுல நம்ம வந்துட்டு புஷ் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட நேமும் இங்க வந்துடும். இந்த பீப்புள் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாமே வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க. இவங்க மொத்தம் வந்துட்டு 89 பீப்புள்
கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட நேமும் இங்கே வரும், நம்மளோட ஐடியும் இங்கே வரும். ஸோ அதுதான். ஸோ இதுதான் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா இதுவும் இருக்கு. லைக் வந்துட்டு நம்மளும் ஓப்பன் சோர்ஸாக இருக்கும், நம்மளுமே அதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் ஓகேவா ப்ரோ? இதையும் ஆட் ஆனா வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ம் அதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. என்கிட்ட இப்போதைக்கு உங்களுக்கு டவுட் இல்லை அப்படின்னா பின்னாடி ஏதாச்சும் டவுட் வந்தாலும் ரெக்கார்டிங் செஷன் பாருங்க, இல்லைனா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகே, நம்ம நாளைக்கு நம்ம டாட் கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம் ப்ரோ. ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் வந்துடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் இருந்தால் வச்சு நமக்கு நல்லா இருக்கும். நம்ம சரி ஓகே கரெக்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். நம்ம நாளைக்கு கண்டிப்பாக நம்ம டாட் கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். டாட் கான்செப்ட்ஸ் வந்துட்டு அதுக்கு நம்ம எதுவுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எதுவும் பெருசாக நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. டாட் பேட்னு ஒன்று இருக்கு. ஸோ டாட் பேட் டாட் டெவ். ஸோ இது வந்துட்டு ஆன்லைன் கம்பைலர் தான். ஸோ நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ஏதாச்சும் கோட் பண்ணுறதுனாலோ ரன் பண்ணுறதுனாலோ இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ டாட் நம்ம கற்றுக்கிறதுக்கு எந்த இன்ஸ்டாலேஷனும் தேவையில்லை, இந்த டாட் பேட் மட்டும் போதும். ஓகே, ஸோ நம்ம இதை பற்றி நம்ம மோரா ப்ரீஃபாக நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நான் வந்துட்டு ரெக்கார்டிங்ஸ் நான் ஸ்டாப் பண்ணுறேன். இன்னைக்கு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம நாளைக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா ப்ரோ? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஓகே ப்ரோ. சுதன் ப்ரோ ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் வந்துட்டு ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.